இன்றைக்கி மிகவும் சிறப்பான நாள், வெள்ளிக்கிழமை, திருவோணம், ஓணம் பண்டிகை மற்றும் பிரதோஷம். மகாவிஷ்ணுக்குரிய திருவோணம், சிவபெருமானுக்குரிய பிரதோஷம். உலகம் முழுக்க நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இடையே நடக்கும் போராட்டம்தான் வாழ்க்கை. அப்படி அசுரர்கள் தேவர்களை விட சிறப்பாக இருக்க வேண்டும்னு ஒரு யாகம் பண்ணுறாங்க. யாகத்தை மகாபலி சக்கரவர்த்தி எடுத்து நடத்துகிறார். அப்போ அவர் சிறிய வடிவத்தில் மகாவிஷ்ணு வாமனனாக வருகிறார். வாமனன்னா சிறிய வடிவம்னு அர்த்தம். அப்போ உனக்கு என்ன வேணும்னே 3 அடி மண் வேணும்னு கேட்குறார். மிக சிறிய பையன் தானே, இவனுக்கு கொடுத்துட முடியாதானோடனே அவர் அப்படியே வாமனனாக இருந்த மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியில் உலகத்தையும் 2வது அடியில் வானத்தையும் அளந்து விடுகிறார். 3வது அடி எங்கன்னொன்னே மகாபலி சக்கரவர்த்திக்கு தெரியுது வந்திருக்கிறது மகாவிஷ்ணுன்னு. பணிந்து அவரை வணங்குகிறார். அவரை அப்படியே அழுத்தி பாதாள லோகத்துக்கு அனுப்பிவிடுகிறார் மகாவிஷ்ணு. நீ பாதாள லோகத்தின் ராஜாவாயிருன்னு. அப்போ நான் வருடத்தில் ஒரு நாள் ஆவணி மாதம் வந்து என் மக்களை பார்க்க வேண்டும்ங்கிறார். அதனால் இந்த ஆவணி மாதம் திருவோணம் அன்று மகாபலி சக்கரவர்த்தி தாழங்குடையை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக தன் மக்களை பார்க்க வருவார். கேரள மக்களும் அவரை அன்புடன் வரவேற்பார்கள். இது கேரளாவின் கலாச்சார திருவிழா. ஆனால் இது தமிழ்நாடு முழுவதும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கல்லூரிகளிலெல்லாம் பெண்கள் அழகாக முண்டு உடுத்தி நல்லா பூக்கோலம் போட்டு கோலாட்டம், ஊஞ்சலாட்டம்லாம் ஆடுறாங்க. மிகவும் சிறப்பான நாள், அழகான திருவிழா. கேரள நாட்டிலாம் பெண்களுடனே பாரதி சொன்ன மாதிரி மிகவும் சிறப்பான திருவிழா. இறைவனின் தேசம் கேரளா. கேரள மக்களுக்கு ஓணம் நல்வாழ்த்துக்கள்.